ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எங்கள் வீட்டில் உங்கள் கேள்வி ஸ்ரீ சாய்பாபாவின் விடை என்ற புத்தகம் ஒன்று இருந்தது. சாய்நாத மகாராஜின் விடைகள் எங்கள் இல்லத்தில் இருந்தன. நானும் எனது குடும்பத்தினரும் சிக்கலான பிரச்சனைகள் உள்ள நேரங்களில் இவற்றிலிருந்து வழிகாட்டுதலை பெற்றதுண்டு. இந்த விடைகளில் எனக்கு வலுவான நம்பிக்கை உண்டு. இது ஒருபொழுதும் தவறாகாது என்று நான் உணர்கிறேன். இதை பற்றி தெரிந்த எனது சில நண்பர்கள் தீர்வு தேடி எங்கள் வீட்டிற்கு வந்து இவ்விடைகள் மூலம் நன்மை பெறுவது வழக்கம். இந்த புத்தகத்தில் 1 முதல் 720 வரை விடைகள் இருக்கும். நம் மனதில் ஏதேனும் கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை மனதில் நினைத்து கொண்டு கண்களை மூடி 1 முதல் 720க்குள் ஏதேனும் ஒரு எண்ணை நினைத்து கொண்டு கண்களை மூடி இந்த புத்தகத்தை திறந்து நாம் கை வைத்தால் நம் கேள்விகளுக்கு நாம் சாயப்பா பதில் அளிப்பார். தன் சகோதரர் ஒருவர் ஒரு பெண்ணுடன் 4-5 ஆண்டுகளாக தகாத முறையில் பழகி வந்ததாக எனக்கு தெரிந்த பெண் ஒருத்தி கூறினாள். சகோதரருக்கு அப்பெண்ணை மணந்து கொள்ளும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும் கூறினாள். இதனால் அவள் குடும்பத்தினர் பெரிதும் அவமானத்திற்கு உள்ளாயினர். அவள் கூறியதை நான் கேட்டுக்கொண்டேனே தவிர அதற்கான தீர்வு விட என்னிடம் ஏதும் இல்லை. ஆகவே நாங்கள் ஸ்ரீ சாய்நாத மகாராஜிடம் இப்பிரச்சனையை எடுத்து சென்று வழிகாட்ட வேண்டினோம். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையின் போது பிரசாதமாக விநியோகிக்கப்படும் இனிப்பு பலகாரங்களை பெற்று பயன் பெற வேண்டும். பிறகு எல்லாம் சரியாகும் என்ற விடை கிடைத்தது. உடனே அந்த பெண் தன் வீட்டில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜைக்கு ஏற்பாடு செய்தாள். வழிபாடு முடிந்து இனிப்பு பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. உடனே அந்த நபர் தான் பழகி வந்த அந்த பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தில் ஒரு பையனை தகுந்த காரணமின்றி போலீசார் கைது செய்துவிட்டனர். அப்பையனின் சகோதரி அவனை விடுவிக்க எவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லை. பிறகு ஸ்ரீ சாய்நாதரிடம் கேட்டபொழுது ரூபாய் 10 மதிப்புள்ள அன்னதானம் செய்ய வேண்டும் என விடை கிடைத்தது. அதை செய்து முடித்த உடனேயே அந்த பையன் எந்த சிக்கலும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்கப்பட்டான். ஒருவர் தன் வீட்டை ரூபாய் 20,000க்கு விற்பதாக முடிவு செய்திருந்தார். அதற்கு மேல் அதை யாரும் வாங்க முன்வரமாட்டார்கள் என்று அவர் நினைத்தார். அதற்கு முன் அவர் என்னை பார்க்க வந்தார். நாங்கள் இப்பிரச்சனையை ஸ்ரீ சாய்நாதர் முன் வைத்தோம். 2 நாட்களுக்கு காத்திருக்கும்படியும் வருகின்ற கடிதத்தின்படி நடக்க வேண்டும் என்றும் விடை கிடைத்தது. 2 நாட்களில் நாக்பூரிலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. நான் இந்த விவகாரத்தை முடிக்க மும்பை வந்து கொண்டிருக்கிறேன் என்பது செய்தி. பிறகு அந்த நபர் மும்பை ஆசாமிக்கு அவ்வீட்டை விற்றதில் அவருக்கு மேற்கொண்டு 7 அல்லது 8,000 ரூபாய் கிடைத்தது. மற்றொரு நண்பர் ஒருவர் என் வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் ஸ்ரீ சாய்நாதரிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஏற்கனவே வாக்குறுதி அளித்த 2ஐயும் நிறைவேற்று என்பது ஸ்ரீ சாய்நாதரின் பதில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என் நண்பரோ ஸ்ரீ சாய்நாதர் கூறியது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். ஒரு நிலம் விற்ற விவகாரத்தில் எனக்கு சுமார் 10,000 ரூபாய் கிடைத்தது. அதன் தொடர்புடைய 2 வேண்டுதல் வாக்குறுதிகள் தந்திருந்தேன். ஆனால் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன என்றார். ஒரு சமயம் சுமார் 10 கிராம் எடையுள்ள தங்க மோதிரம் ஒன்று காணாமல் போய்விட்டது. அது என் நண்பரின் மனைவியுடையது. ஸ்ரீ சாய்நாதரிடம் கேட்டபொழுது கிடைத்த விடை என்ன தெரியுமா? பால் வாங்கி வழங்கு, உன் கவலை தீரும். அதை செய்தவுடனேயே மோதிரம் கிடைத்துவிட்டது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஸ்ரீ சாய்நாதரின் இத்தகைய விடைகளை பற்றி அறிய ஆவல் கொண்டு என்னை பார்க்க வந்தார். அவர் மனதில் இருந்த கேள்விக்கு ஸ்ரீ சாய்நாதரின் பதில் எல்லா வேளையும் பௌர்ணமி அன்று முடியும் என்பதுதான். இதெல்லாம் உண்மையா என்ற அளவில்தான் அந்த நபர் கேள்வி எழுப்பினார். ஆயினும் அவர் அடுத்த நாளே வேலை நிறைவேறிவிடும் என்றும் தொடர்புடையவர்கள் எல்லாம் அடுத்த நாளே வக்கீல் வீட்டில் சந்திக்க இருப்பதாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் கூறினார். பௌர்ணமிக்கு இன்னும் 12 நாட்கள் இருந்தன. நான் பதில் ஏதும் கூறவில்லை. ஏனெனில் விடை ஸ்ரீ சாய்நாதருடையது. பிறகு ஒரு நாள் அந்த நபர் வந்து எவ்வளவு முயற்சி செய்தும் அவ்வேளை குறிப்பிட்டபடி நடவாமல் பின்னர் பௌர்ணமி அன்றுதான் முடிந்தது என்று கூறினார். ஸ்ரீ சாய்நாதரின் ஆற்றல் மிக்க விடைகளை கொண்ட இந்த நூல் அனைவருக்கும் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்றும் அதனால் இதை அச்சேற்றி பிரசுரிக்க வேண்டும் என்றும் என் நண்பர்கள் பலர் விரும்பினார்கள். எனக்கும் அப்படித்தான் தோன்றியது.
மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் இதை பற்றி ஸ்ரீ சாய்நாதரை கேட்டபொழுது சும்மா இரு என்று ஸ்ரீ சாய்நாதரிடம் விடை கிடைத்தது. ஆகவே கடந்த 2-3 ஆண்டுகளாக நான் சும்மா இருந்துவிட்டேன். 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஸ்ரீ சாய்நாதரை இதே கேள்வியோடு அணுகினேன். கவலைப்படாதே, அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று பதில் வந்தது. இதையே ஊக்கமாக கொண்டு இப்புத்தகத்தை அச்சேற்ற முயற்சிகள் செய்தேன். எனக்கு தெரிந்த ஒருவர் இதற்கான செலவை தான் ஏற்பதாக கூறினார். ஆயினும் அப்படி ஏற்க 7-8 சட்டப்பூர்வ நிபந்தனைகளுக்கு நான் உட்பட வேண்டும் என்றும் கூறிவிட்டார். நானும் அதை ஏற்று, ஆயினும் நாம் சாய்நாதரிடம் அனுமதியால் இதை உறுதி செய்யலாமே என்றேன். இந்த ஏற்பாடு ஸ்ரீ சாய்நாத மகாராஜுக்கு உடன்பாடா என்று தெரிந்து கொள்வது அவசியமல்லவா? ஆனால் இந்த கேள்விக்கு சாய்நாதரின் விடை என்ன தெரியுமா? இப்படி நீ ஏற்பாடு செய்தால் நீ நோய்வாய்ப்படுவாய் என்பதுதான். நான் பணிவோடு அந்த நபரிடம் எனக்கு சம்மதமில்லை என்று தெரிவித்துவிட்டேன். எனது நண்பர்களில் ஒருவர் வண்ணம் பூசும் தொழில் செய்பவர். ஒருமுறை தனது சகோதரிக்கு எப்பொழுது திருமணமாகும் என்று அவர் கேட்டார். உனக்கு ஸ்ரீ பாண்டுரங்கனின் தரிசனம் பண்டரிபுரத்தில் கிடைக்கும். 4 நபர்கள் சந்தித்து பேசுவார்கள். பிரயாணம் நடைபெறும் என்றெல்லாம் விடை கிடைத்தது. எனது நண்பர் இதையெல்லாம் திருப்தி அளிப்பதாக இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறிவிட்டார். விடை கூறியவர் ஸ்ரீ சாய்நாத மகாராஜ். இதில் நான் சொல்ல என்ன இருக்கிறது? எனவே நான் ஒன்றும் கூறவில்லை. இதை பற்றி கவலைப்படவும் இல்லை. தேநீர் அருந்திய பிறகு 1/2 மணி நேரம் கழித்து அந்த நண்பர் கூறினார், ஒரு பணக்காரர் ஸ்ரீ பாண்டுரங்கனின் சிலைக்கு வண்ணம் பூச என்னை அழைத்துள்ளார். ஏகாதசி அண்மையில் வருவதால் பகவான் ஸ்ரீ பாண்டுரங்கனின் உருவத்திற்கு வண்ணப்பூச்சி செய்கிறார்கள். இதையே பண்டரிபுர ஸ்ரீ பாண்டுரங்க தரிசனமாக நான் கருதுவதா என்று என்னை கேட்டார். நான் முதலில் ஒன்றும் பேசவில்லை. கடவுளை வணங்கினேன், பிரார்த்தித்தேன். ஸ்ரீ சாய்நாத மகாராஜை நினைத்து பிரார்த்தித்தேன். பிறகு கூறினேன், மனம் போல் வாழ்வு என்று. இந்த நூலில் தரப்பட்டுள்ள விடைகளை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். இவை விளையாட்டாக எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. உன் கேள்வியை மனதில் நினைத்து கொண்டு 1 முதல் 720க்குள் என்னிடம் ஒரு எண்ணை சொல். நான் உனக்கு பதில் அளிக்கிறேன்.